தவக்காலம் 3வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 1 அருள்வாக்குகள் 26 தொடக்கம் 38 வரை. கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு விழா. கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு மரியாவுக்கு மகிழ்ச்சியான செய்தியும் அதே சமயத்தில் சவால் நிறைந்த செய்தியுமாகும். கடவுள் ஒருவரை ஆசிர்வதிக்கும் போது அவர்களுக்கு ஒரு சவால் நிறைந்த பணியையும் தருகிறார். கபிரியேல் தூதர் மரியாவுக்கு தோன்றி மங்கள வார்த்தை சொன்னபோது அவருக்கு வயது 13 அல்லது 14 இருந்திருக்கலாம். எனவே இன்றைய சிந்தனையை 4 தலைப்புகளின் கீழ் சிந்திக்க இருக்கிறேன். 1. வாழ்த்து. ஏற்கனவே மரியாவுக்கு யோசேப்போடு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் வந்ததுதான் இந்த மங்கள வார்த்தை செய்தி. ஆரம்பகால திரு அவை வரலாற்றிலிருந்தே இயேசுவின் பிறப்பின் அறிவிப்பு இயேசு பிறப்பு விழா வருவதற்கு 9 மாதத்துக்கு முன்னால் கொண்டாடப்பட்டு வந்தது. மங்கள வார்த்தை விழா கபிரியேல் தூதர் மரியாவுக்கு கடவுளின் விருப்பத்தை வெளிப்படுத்திய விழா. நீர் கடவுளுடைய மகனுக்கு தாயாக போகிறீர் என்பதை அறிவித்த விழா. கடவுளின் அருளை அடைந்துள்ளீர் என்று சொல்லுகின்ற விழா. இந்த செய்தியை அன்னை மரியா கேட்கிறார். 2வது, அவரிடம் வந்தது பயம், கலக்கம். மரியாவுக்கு சிறிய வயது. கடவுளின் தூதரை கண்டு மகிழ்ந்தாலும் செய்தியை கேட்டு பயப்படுகிறார். அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று கடவுளே வாழ்த்தி கூறிய செய்தியாவதால் மகிழ்கிறார். ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று சொன்னது பழைய ஏற்பாட்டில் மரியாவுக்கு பலரை ஞாபகப்படுத்தி இருக்கும். மோசேக்கு எரியும் உட்புதரில் கடவுளின் அழைப்பு வந்தபோது நான் உன்னோடு இருப்பேன், விடுதலை பயணம் 3:12 என்று சொல்லுகிறார். கிதியோனுக்கு ஆண்டவரின் தூதர் தோன்றி ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். இதை நாம் நீதி தலைவர்கள் நூலில் பார்க்கலாம். பிறகு எசாயாவுக்கும் எரேமியாவுக்கும் கடவுள் உம்மோடு இருக்கிறார் என்று அவருடைய அழைத்தலில் கூறுகிறார். இந்த அழைத்தலில் அன்னை மரியாவுக்கு இயல்பாக 3வது நிலை வருகிறது, கேள்வியாக. கலங்கிய நேரத்திலும் மரியா இறைவார்த்தையை சிந்தித்தார். கேள்வி எழுகிறது மனதில் இயல்பாகவே. கேள்வி கேட்டால்தான் வழி பிறக்கும் என்பார்கள். இது எங்கனம் நிகழும்? நானோ கன்னியாயிற்றே. இதுவரை வரலாற்றில் நடக்காத ஒன்று. கருவராய் இயலாதவர்கள் பலர் கடவுளின் கருணையை பெற்று முதிர்ந்த வயதிலும் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்பது ஆபிரகாமிலிருந்து கடவுள் செய்யும் அருஞ்செயல் என்பது மரியா அறிந்திருக்க வேண்டும். ஆனால் கன்னி கருவுற முடியும் என்பது வரலாற்றில் புதிய செய்தி. எனவே அன்னை மரியாவின் பயத்தில் அர்த்தம் இருக்கிறது. 4. மரியாவை வானதூதர் உறுதிப்படுத்துகிறார், உதாரணத்தை கொடுக்கிறார். உன்னுடைய உறவினர் எலிசபெத்து முதிர்ந்த வயதில் கருத்தாகி 6 மாதமாகிறது. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று மரியாவை உறுதிப்படுத்துகிறார் வானதூதர். தூய ஆவியானவர் உம்மை ஆட்கொள்வார், அவருடைய வல்லமை உம்மை பாதுகாக்கும் என்றார். 5வது, ஆம் என்ற மரியாவின் பதிலுரை. நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே நிகழட்டும் என்று மரியா சொன்னது குட்டி கிறிஸ்துமஸ் விழா போல நமக்கு இன்று தோன்றுகிறது. ஏனென்றால் இன்றுதான் கடவுள் இந்த உலகில் மனித அவதாரம் எடுத்த நாள். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏனென்றால் நம் மீட்புக்கு ஆதி காரணமாக இருக்கும் செய்தி. ஆம் என்று சொன்ன அந்த சிறிய வார்த்தை கல்வாரி வரை நீள்கிறது. நம்பிக்கை வாழ்வு ஒரு தொடர் அனுபவம். இந்த அனுபவத்தில் மரியா ஆம் என்றே ஒவ்வொரு நிகழ்விலும் சொல்லுகிறார். எந்த ஒரு நிகழ்விலும்
ஆம் என்ற வார்த்தையிலிருந்து அவர் பின்வாங்கியதே இல்லை. பேராயர் ஃபுல்டன்ஷீன் இந்த கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பின் விழாவை கீழ்கண்ட வார்த்தைகளில் அழகாக ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறார். தெய்வீகம் எங்கே இருக்க வாய்ப்பு இல்லை என்று நினைக்கிறோமோ அங்கேதான் தெய்வீகம் அதிகமாகவே காணப்படும். நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ? வரும். கடவுளால் அது இயலும். மரியா கடவுளின் வார்த்தையை வாழ்ந்து காட்டிய முதன்மையான முதல் சீடத்தி. என் தாயும் சகோதரரும் யார் என்றால் கடவுளின் வார்த்தையை கேட்டு கடைபிடிப்பவர்களே. நமக்கும் இன்றும் மங்கள வார்த்தை செய்திகள் ஆங்காங்கே ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றன. நாம் அன்னை மரியாவை போல ஆம் என்று கடவுளின் வார்த்தைக்கு சொல்லுகிறோமா? நம்பிக்கை நிறைந்த வாழ்வு நமக்கு இருக்கிறதா என்பதனை சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.